ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கோட வீடியோவில் நம்ம எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோம்னா என்டார்க் 125 ரேஸ் எடிஷன் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ 4 மாதத்துக்கு அப்புறம் இந்த வண்டி எப்படி இருக்குது, 2025 நம்ம வந்து வாங்கலாமா வேண்டாமான்ட்டு இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதாக பார்த்திங்கன்னா வண்டியோட லெஃப்ட் ப்ரொஃபைல், ஸோ பேக் ப்ரொஃபைல், right profile, front profile. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் கீழேருந்து. ஸோ வண்டியோட சாவி இப்படி தான் இருக்கும். ரெண்டு சாவி கொடுப்பாங்க, ரெண்டுமே வந்து பேசிக் கீ தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரண்ட்லேருந்து. இங்கே பார்த்திங்கன்னா நார்மலான ஸ்கூட்டியில் வந்து உங்களுக்கு இங்கே ஹெட்லைட் இருக்கும், ஆனால் இங்கே ஹெட்லைட் கிடையாது, அது சென்டரில் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ், ஆனால் இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு நார்மலான இண்டிகேட்டர்ஸ் தான், எல்இடி கிடையாது. ஸோ டிவிஎஸோட பேட்ஜிங்கு, அப்புறம் நம்பர் பிளேட்டோட பிளேஸ்மெண்ட்டு, அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு சில கிராஃபிக்ஸு, அப்புறம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட்டு, சரிங்களா, ஃபுல்லி எல்இடி, சரிங்களா. ஐயோ, சொல்லும்போது இங்கெல்லாம் எறும்பு ஏறிட்டு இருக்குது, சாரிங்க, என்னால் கான்சன்ட்ரேட் கூட பண்ண முடியல வீடியோவில். ஆனால் எல்லாம் கருப்பு இருந்து தான், கடிக்காது, பட் இருந்தாலும் ஸோ ஓகே. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லி எல்இடி, சரிங்களா, எல்லாமே எல்இடி தான், எதுவுமே ஹாலோஜன் கிடையாது. ஃப்ரண்ட் வந்து இதில் எல்லாமே பிளாஸ்டிக் தான், எதுவுமே மெட்டல் யூஸ்டு கிடையாது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் டயரோட சைஸ் வந்து 100/80/12, சரிங்களா, 100/80/12 வந்து ஃப்ரண்ட்டு, சரிங்களா. பேக்கு வந்து உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அகலமாக தான் இருக்குது. ஸோ பேக் வந்து உங்களுக்கு 110/80/12, சரிங்களா, அதனால நல்லா ப்ராடாக அகலமாக நல்லா கார்னரிங் பண்ணலாம். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்டார்க்கோட பேட்ஜிங்கு, அப்புறம் ரேஸ் எடிஷன், அப்புறம் இங்கே கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 125cc அந்த கிராஃபிக்ஸு, அப்புறம் இங்கே என்டார்க்கோட கிராஃபிக்ஸு, இங்கே ஒரு சில கிராஃபிக்ஸு. என்டார்க் வந்து கொஞ்சம் 3D எஃபெக்டில் கொடுத்துருக்குறாங்க. 125 பேட்ஜிங் கூட 3D எஃபெக்டில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு விஷயம், ஆனால் இது எதுக்கு எப்படி என்ன சிஸ்டம்னே தெரியல, எதுக்கு இப்படி கொடுத்துருக்குறாங்கன்னே தெரில. அதாவது பெட்ரோலுக்கு இந்த பக்கம், அப்புறம் இந்த டிக்கி ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த பக்கம், சரிங்களா. ஆனால் எப்படி இருந்தாலும் அங்கேருந்து சாவி எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக ஆப்ஷனு. ஆனால் பெட்ரோல் டேங்க் வந்து உங்களுக்கு வெளியவே வந்துடுது, 4 to 5 liters பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி, சரிங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா ஷாக் அப்சர்வர் ரெட் கலரில் கொடுத்துருக்குறாங்க, கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்டி லுக் கொடுக்குறதுக்காண்டி. இது வந்து உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட்டு, அப்புறம் இதுவும் வந்து ஃபுட் ரெஸ்ட்டு, ஆனால் இது வந்து செம்மையான குவாலிட்டி, சும்மா மெட்டலில் கொடுத்துருக்குறாங்க, இல்லைன்னா நார்மலாக ரப்பரில் தான் கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா மெட்டலில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 125cc இன்ஜினு. இது என்ன பெருசாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா, இதுதான் வந்து ஏர் ஃபில்டர், சரிங்களா. அப்புறம் இங்கே வந்து மட்கார்டு கொடுத்துருக்குறாங்க, கொஞ்சம் ஸ்போர்ட்டி லுக் கொடுக்குறக்காண்டி இங்கே தனியாக ஒரு மட்கார்டு. அப்புறம் பேக் ப்ரொஃபைல் பார்க்கும். இங்கே தான் பார்த்திங்கன்னா ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, E20 பேட்ஜிங் வேறு இங்கே இருக்குது. நார்மலாக காமனாக இப்போது வரக்கூடிய வண்டியில் இருக்கிறது தான். இது வந்து ஃபுல்லி எல்இடி, சரிங்களா. பேக் டெயில் லைட் வந்து ஃபுல்லி எல்இடி, ஆனால் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலோஜன் பல்பு. இது பார்த்திங்கன்னா நம்பர் பிளேட்டோட பிளேஸ்மெண்ட்டு, அப்புறம் மட்கார்டு எல்லாமே பிளாஸ்டிக் தான், 94D பழனி ரெஜிஸ்ட்ரேஷனு என் வண்டி தான். அப்புறம் இதுதான் பார்த்திங்கன்னா சைலன்சர் பைப்பு, அப்புறம் இது எக்ஸாஸ்ட், சரிங்களா, எக்ஸாஸ்ட்டோட ஃபேனு, அப்புறம் உள்ள இன்ஜின் இருக்குது. எல்லாமே வயர்ஸ் எல்லாமே இப்படி ஓப்பனாக தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேங்க்கே தெரியும், சரிங்களா. இதுதான் பார்த்திங்கன்னா எல்லாம் ஓப்பனாக இருக்கும், டேங்க்கே தெரியுது பார்த்திங்களா. இதுதான் பார்த்திங்கன்னா பெட்ரோல் டேங்க்கு, உள்ளே இங்கே நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலே தெரியும். அப்புறம் இந்த பக்கம் இதுவும் வந்து ஃபுட் ரெஸ்ட்டு, அப்புறம் இது கிரிப்பிங் ஹேண்டிலு. டிக்கி எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ டிக்கிக்கு இந்த பக்கம் இப்படி பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆயிரும். ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா இங்கே மேலே எதுவுமே கிடையாது. இங்கே வந்து ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கான கொடுத்துருக்குறாங்க, நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணதில்லை. அப்புறம் இதான் பார்த்திங்கன்னா
பூட் ஸ்பேஸு, ஒரு ஹாஃப் சைஸ் ஹெல்மெட் வந்து அழகாக போயிடும். வேறு எதுவுமே இல்லை இங்கே. அப்புறம் இது OBD2ஓட சென்சரு. அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் வந்து இந்த பக்கம் கொஞ்சம் கம்மி தான். அதாவது ஃப்ரண்ட்டில் லெக் வைக்கிற ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் நல்லா அடக்கமாக நல்லா இருக்கும், ஸ்போர்ட்டியாக நல்லா இருக்கும். ஏன்னா வண்டி பார்த்திங்கன்னா ஸ்கூட்டர் பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸான ஸ்கூட்ரு. ஸோ நார்மலாக ஆஃப் ஆன் லாக்கு இதுதான் இருக்குது. ஸ்ட்ரெயிட் பண்ணிக்குவோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மிரர்ஸு, லெஃப்ட் அண்ட் ரைட்டு. அப்புறம் சுவிட்சு பார்த்திங்கன்னா இதுதான். இதுலேயே வந்து அப்பரு, லோயரு, அப்புறம் ஃப்ளாஷு, அப்புறம் இது இண்டிகேட்டர், இது ஹார்னு, இது வந்து இன்ஜின் கில் சுவிட்சு, இது ஹசார்ட் லைட்டு, அப்புறம் இது செல்ஃப் ஸ்டார்ட்டு, நார்மலான ஒரு வேரியண்ட்டு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லி LED, சரிங்களா? சாரி, ஃபுல்லி வந்து உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டர். சரி, கொஞ்சம் டிஸ்பேலன்ஸ் ஆகிடுது ஏன்னா ஒரு கையில் பிடிச்சிட்ருக்கேன். இப்போ இது ஆன் பண்ணோம்னா இப்படி தான் உங்களுக்கு காட்டும். ஸோ இது வந்து இண்டிகேட்டர்ஸு, அப்புறம் ஹை பீம்க்கான இது பவர் ஈக்கோ, அப்புறம் இன்ஜின் செக் லைட்டு, இது பெட்ரோல் ஓடுது. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் மோடு இருக்குது. அப்புறம் இது இன்ஜின் டெம்பரேச்சருக்கு, இது ஃபியூவலுக்கு, இது கிளாக்கு, அப்புறம் இது நார்மல் ஓடோமீட்டரு, அப்புறம் இது ட்ரிப் பி அதுதான் இருக்குது, ட்ரிப் பி. அப்புறம் இது ஸ்போர்ட் மோட்னால் உங்களுக்கு நீங்கள் நிறைய பேர்த்துக்கு தெரியாது, எல்லோரும் தப்பாக நினச்சிக்கிறாங்க. அதாவது தப்பாக புரிஞ்சிக்கிறாங்க. என்னென்னா ஸ்போர்ட் மோட்னால் நல்லா பயங்கரமாக போகும் அப்படின்னு நல்லா இல்லை. ஸ்போர்ட் மோட்னால் இதனோட டைம் வந்து இது கவுண்ட் பண்ணும். லேப்போட அந்த செகண்ட்ஸு, மினிட்டு அதெல்லாம் வந்து கவுண்ட் பண்ணும். மற்றபடி இன்ஜினில் வந்து ட்ராக்ஷன் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாக ஓடும்னா அப்படியெல்லாம் கிடையாது. இன்ஜினில் ஒரு மாற்றமும் கிடையாது. இது வந்து அந்த செகண்ட்ஸை வந்து அது கவுண்ட் பண்ணுறதுக்காண்டி, சரிங்களா? அது பார்த்திங்களா உங்களுக்கு மினிட்டு, செகண்ட் இதுன்னு போட்டிருக்குதா. இது வந்து மில்லி, சரிங்களா? இது மில்லி செகண்டு, இது நார்மல் செகண்டு, இது வந்து மினிட்டு. இது வந்து கவுண்ட் பண்ணுறதுக்காண்டி. அப்புறம் இது சைடு ஸ்டாண்ட் ஆன் அப்படின்ட்டு வந்து போட்டுட்டு இருக்கும். ஏன்னா சைடு ஸ்டாண்ட் வந்து போட்டிருக்கு. அப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னா ஸ்போர்ட் மோடு, அப்புறம் ரைட் ஸ்டார்ட் லேப். இது வந்து நீங்கள் எவ்வளோ போனீங்க அது கிலோமீட்டர் சொல்லும். பெஸ்ட் லேப்பும் இது தான் அப்படின்னு சொல்லும். எவ்வளோ செகண்ட்ஸில் போனீங்க அதுவும் சொல்லும். அப்புறம் இது நார்மல் மறுபடியும் பழையபடி ஸ்ட்ரீட் மோட்லேயே வந்துடும். ஸ்டாண்ட் இருக்கிற வரைக்கும் செல்ஃப் போட்டால் ஸ்டார்ட் ஆகாது. அதாவது இப்போ பிரேக் அழுத்துற அப்போது ஸ்டார்ட் ஆகாது. ஸ்டாண்டு வந்து இப்போ நம்ம மேலே தூக்கிட்டோம்னா அது போயிடும். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம இன்ஜின் சவுண்டு கூட கேட்டுடலாம். பிரேக் பிடிச்சிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வண்டி. சைடு ஸ்டாண்ட் போட்டோம்னா அப்பவும் ஆஃப் ஆயிரும். வண்டி ஸ்டார்ட்டில் இருக்குது, சைடு ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா ஆஃப் ஆயிரும். சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்காண்டி தான் இதெல்லாமே. இந்த வண்டி 2025 வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் வண்டி வந்து லாங் டைமுக்கான டியூரேஷன் வந்து இருக்குமா இருக்காதான்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா டிவிஎஸ் வந்து அந்தளவுக்கு கை கொடுக்கறது இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வண்டி புதுசாக இருக்குது, நல்லா ஓடும், நல்லா இது பண்ணும். ஆனால் லாங் டைமுக்கு இது ரன் ஆகுமான்ட்டு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஏன்னா எந்த வண்டியில் டிவிஎஸ் கம்பெனியில் எந்த வண்டி எடுத்துட்டாலும் கொஞ்சம் லாங் டேர்முக்கான கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் வண்டி திணற ஆரம்பிச்சிடும், வண்டி நல்லா இருக்காது. லாங் டைமுக்கான ஓனர்ஷிப் பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஹீரோன்னு சொல்லலாம், ஹோண்டாவில் சொல்லிக்கலாம். ஆனால் டிவிஎஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நிறைய பேர் அதை மெயின்டைன் பண்ணி ஓட்டிகிட்ருப்பாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் டிவிஎஸ் வந்து அந்தளவுக்கு வந்து லாங் டேர்முக்கான கிடையாது. அதுக்கப்புறம் அது வண்டியே ஒரு மாதிரி திணற ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி
இரும்பில் டின்னில் அடிக்கிற மாதிரி சவுண்டு வர ஆரம்பிச்சிடும், எல்லாமே மாறிடும். அதனால் லாங் டேர்ம் கிடையாது. புதுசில் நீங்கள் ஒரு ஒரு 3 to 4 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு நல்லா ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் மாதிரி அது மாதிரியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆஃப்டர் ஆல் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வந்து ஒரு நல்ல ஒரு வெஹிக்கிள். இதுவும் நல்ல வெஹிக்கிள் தான். நீங்கள் ஸ்போர்ட்ஸ்க்காண்டி நீங்கள் அப்படின்ட்டுலாம் நீங்கள் வந்து ஒரு ஸ்டைலிஷ்க்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இல்லை வயசானவங்களுக்கும் சரி, யாருக்கானும் சரி, கேர்ள்ஸ்க்கானும் சரி. ஏன்னா கேர்ள்ஸ்க்குன்னா காரணம் என்னென்னா இது ஹைட்டு கம்மி, சரிங்களா. மற்ற ஸ்கூட்டர்ஸ் விட இப்போ இது வந்து 10 வருஷம் பழைய வண்டி, சரிங்களா. இது வந்து எங்கள் அப்பா வண்டி. இது வந்து ஹைட்டு இது விட ரொம்ப அதிகம். ஆனால் இது வந்து கேர்ள்ஸ் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ ஆக்டிவா ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அது வந்து ஹைட் ரொம்ப அதிகம். ஹைட்டு கம்மியான ஸ்கூட்டர்னால் இது வந்து அப்படியே ஒரு ஃபுல் பேக்கேஜோடவே கொடுக்குறாங்க, சரிங்களா. அதாவது நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஸ்கூட்டரு, லுக்ஸு, ஹெட்லைட்டு, அப்புறம் ஒரு டிசைன் ஆகட்டும், பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும். மைலேஜ் வந்து எந்த ஸ்கூட்டர்லையுமே கிடைக்காது. மைலேஜெல்லாம் இந்த காலத்துலலாம் எதிர்பார்க்கக்கூடாது. காசு இருக்குதா, பெட்ரோல் போட்டு ஓட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு ஜாலியும் வேணும், மைலேஜும் கொடுக்கணுன்னா அந்த மாதிரி வண்டி இந்த உலகத்தில் இப்போதைக்கு கிடையாது. ஏன்னா என்கிட்ட இருக்கிறது ஹோண்டா ஷைன். இது வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடையாது. இதுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா நான் 2 வண்டியுமே வச்சுருக்கேன். இப்போ நிறைய பேர் ஹோண்டா ரிவ்யூஸ் வந்து நிறைய பேர் சொல்லலாம், என்னப்பா ஹோண்டா ஷைன்னா இப்போ சூப்பர் வண்டியாச்சு. சூப்பர் வண்டி தான். ஏன்னா என்கிட்ட ரெண்டு வண்டியுமே இருக்குது. நான் அதிகமாக இந்த வண்டி தான் ஓட்டுவேன், சரிங்களா. ஆனால் இந்த வண்டி வந்து பர்ஃபார்மன்ஸ்க்கு சூப்பரான ஒரு வண்டி. சாரி, அதுக்குள்ளேயே வந்து ஒருத்தர் அட்ரஸ் கேட்கணுன்ட்டு வந்துட்டார். ஸோ வண்டி அவ்வளோதான். வண்டியை நீங்கள் வந்து கண் மூடிட்டு வாங்கலாம். வண்டி பற்றி எந்த குறையுமே இல்லை. டைம் டு டைம் வந்து எந்த வண்டியாக இருந்தாலும் டைம் டு டைம் வந்து சர்வீஸ் பண்ணுங்கள். அப்புறம் நல்லா பார்த்துக்கோங்க. டைரெக்ட் வெயிலில் வைக்காதீங்க. ஏன்னா பெயிண்ட் போயிடும், அதுக்கப்புறம் ஃபேட் ஆயிரும், இந்த வண்டி மாதிரி ஆயிரும். அதனால் வெயிலேருந்து கொஞ்சம் தப்பிக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷம்னாச்சும் மினிமம் வந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா. 2 வருஷம் ஓட்டிகிட்டு விற்கிறது அது அந்தளவுக்கு வரதில்லை. ஒரு வண்டி வந்து 3 வருஷம் 4 வருஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சேல் பண்ணிவிட்டு வேறு வண்டி நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.